Hello my dear warriors, good morning pasangla, good morning, tell me whether the audio and video is clear. Good morning. யாரெல்லாம் காலையில் அதிகாலையில் சூப்பராக எழுந்திரிச்சு லைவ் செஷன் பார்க்க ரெடியாக வந்துட்டீங்க? எஸ், குட் மார்னிங். ஸோ அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிடலாமா? மார்க் யுவர் அட்டண்டன்ஸ். கடன்னு அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க அப்படின்னு லைவில் இருக்கவங்கலாம் அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். உடைய நேம் இன் சாட், உங்கள் நேமை போட்டு சைடில் பாய்ஸாக இருந்தால் ஃபயரு, கேர்ள்ஸாக இருந்தால் மின்னல் கடன்னு போடுங்க. Rose, good morning. Abhinaya, good morning. Yes, good morning. Audio video clear hai? Tell me whether the audio and video is clear. Audio and video is clear. Okay, clear. ஸோ 2 நாளாக நம்மளோட மார்னிங் கிளாஸு டியூ டு சம் ஷெட்யூல் இஷ்யூ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் என்ன அப்படின்னா 2 நாள் காலையில் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அஸ் யூஷுவல். இனிமேல் தினம் காலையில் யூஸ்வலாக 5 o'clock, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியா? குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்? என்ன பப்ளிக் எக்ஸாம் இல்லை, டெய்லி கேப்சூல் வி வில் ஸ்டார்ட் அகைன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, திரும்ப அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தனால தான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் தென் வி வில் ஸ்டார்ட் இட் அகெயின். சொல்யூஷன்ஸ் சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் பார்த்துடலாமா? எஸ், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? November 18. வேறு யாருக்கெல்லாம் எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க? எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்க? November 18. வேறு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளில் 11th ஒரு டைம் டேபிள் வந்துருந்துச்சு. யாரெல்லாம் அதை நினச்சி நம்மளுக்காக இருக்கும்னு நினச்சிங்க? ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டோன்னே 11th எக்ஸாம் ஆரம்பிக்கலாமே அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தெரிஞ்சிருக்கு அது வந்து அரியர் எக்ஸாம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். இட் இஸ் நாட் ஃபார் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். விட்டம் 13, November 13, November 12, ஓகே 17th November. 17, 18லாம் ரொம்ப லேட். எப்படி அவ்வளோ லேட்டாக வைக்கிறாங்க? அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி இஸ் கோயிங் டு பி வெரி சூன். ஹாஃப் இயர்லி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துடுப்போகுது. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாமா? யார் யார் ஸ்கூல்லலாம் ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்? ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் இருக்குதுல்ல எந்த ஸ்கூலில்? ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில்? இல்லை ஒரு எக்ஸாம் தானே? ஒரு எக்ஸாம்னா அப்போ 6 நாள் எக்ஸாமுக்கே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி வெறும் 15 days 16 days அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா December 10 அரவுண்ட் வந்து நம்மளோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். 1 day 1 எக்ஸாம். தேனி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட், சூப்பர். 2 எக்ஸாம். எனக்கு தெரிஞ்சு 2 எக்ஸாம் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபேர் பண்ணுவாங்க, ஏன்னா டேட்ஸ் இல்லாதனால. சரி, பார்க்கலாம். ஓகேவா? ரைட், எது வேணால் இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், த டிஃபைன் மொலாலிட்டி. மொலாலிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். மொலாலிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் பை ஸ்மால் m. மொலாலிட்டி என்னது? ஸ்மால் mல ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. டிஃபைன்ட் as the number of moles of solute. சொல்யூட்டுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். dissolved in 1 kg of the solvent. 1 kilogram of the solvent. மீதி எல்லாத்துக்கும் சால்வெண்ட் வராது, இதுக்கு மட்டும்தான் சால்வெண்ட். மீதி எல்லாத்துக்கும் ஜென்ரலாக சொல்யூஷன் வரும். 1 kilogram of the solvent அப்படின்னு இருக்கா, இதுக்கு மட்டும்தான் 1 kilogram of the solvent. சால்வெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்?
டிவிஷனில் போடணும். மொலாலிட்டி m is equal to moles of solute divided by mass of solvent kgல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். mass of solvent in kg is very important. mass of solvent in kg is very important. அப்போ அதோட யூனிட் என்னது? மேலே மோல் இருக்கா? மேலே மோல் இருக்குது, கீழே கிலோகிராம் இருக்குது. அப்போ யூனிட் என்னது? மோல் கிலோகிராம் -1 போட்டுக்கலாமா? ரைட். The molality is preferred over molarity if the volume of the solution is either expanding or contracting with the temperature. வால்யூம் கூடவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறத விட நம்ம மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறது பெட்டர். ஏன்னா இங்கே மாஸ் தான் இருக்குது. அப்போ மாஸை பொறுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வேறஸ் மொலாரிட்டி ஃபார்முலாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே டிவைடட் பை வால்யூம் வரும். அப்போ வால்யூம் மாறிக்கிட்டே இருக்கா? வால்யூம் கூடுது, ஹீட் பண்ணுறப்ப வால்யூம் கொஞ்சம் கூடுது, ஹீட் பண்ணுறப்ப வால்யூம் கொஞ்சம் குறையுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வால்யூமில் சேஞ்சஸ் இருக்கப்போ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சோன்னா தப்பாக வரும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொலாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்போ மொலாலிட்டி எப்போ ப்ரிஃபர் பண்ண போகிறோம்? whenever there is going to be a increase or decrease in volume of temperature. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறப்ப வால்யூம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுது ஒரு சில சொல்யூஷனில் அப்படின்னா அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் இஸ் மொலாலிட்டி. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? நவம்பர் 10 ஓகே. மித்தவங்களுக்குலாம் கம்மியாக தான் லேட்டாக தான் ஆரம்பிக்குது, உங்களுக்கு நவம்பர் 10 ஆரம்பிச்சது. சரி. ஸோ மேலே ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. சரியா? அடுத்து நார்மாலிட்டி. நார்மாலிட்டிங்கிறத கேபிட்டல் N போட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆஃப் த சொல்யூஷன் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட்டு. இப்போ யாராவது ஈக்குவலண்ட்டுன்னு என்னன்னு சொல்ல முடியுமா? ஈக்குவலண்ட் ஆஃப் த சொல்யூட் present in 1 liter of the solution. Right? Solution present in 1 liter of the solution. Normality is used in acid base redox titration. Normality generally acid base neutralization பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ண போகிறது. சரியா? acid base neutralization. Normality formula என்னது? N is equal to number of gram equivalent. gram equivalentனா என்ன? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏதாவது நான் சொன்னது equivalent divided by volume of the solution. இங்கெல்லாம் பாரு சொல்யூஷன் வந்துருச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி சால்வெண்ட் இருந்துச்சு, இப்போ சொல்யூஷன் வந்துருச்சு. ஓகே, டெல் மீ வாட் இஸ் கிராம் ஈக்குவலன்ஸ்? வாட் இஸ் கிராம் ஈக்குவலன்ஸ்? கிராம் ஈக்குவலன்ஸ்னா என்ன? அதுக்காக டெஃபினிஷன் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, டக்குன்னு டைப் பண்ணி சொல்லுங்கள். கிராம் ஈக்குவலண்ட்னா என்ன? யாரை நம்ம கிராம் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்ல போகிறோம்? வாட் இஸ் கிராம் ஈக்குவலன்ஸ்? என்னாச்சு? எல்லா வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படியா படித்தோம்? எல்லா வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்னு படித்தோமா? டெம்பரேச்சர், ப்ரெஷர், மோல்ஸ். அப்படியா? வேற 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 எஸ், mass of element combines or displaces. இது வந்து டெஃபினிஷன். ரைட்டா? இது டெஃபினிஷன். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். 1 mole ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், 1 gram ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 gram ஆஃப் ஆக்சிஜன் அல்லது 35.5 gram ஆஃப் குளோரின், இது எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். MgCl2, MgO, MgH2 இந்த மாதிரி என்ன அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா MgH2, MgO வச்சுக்கலாம், MgO, MgCl2. சரியா? இப்போ இங்கே 2 குளோரின் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இதோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் என்ன அப்படின்னா இது ரெண்டுலேயுமே இதோட மாஸ், அதாவது 8 gram ஆஃப் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவை? எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் தேவை?
நல்லா கதையாக ஒரு கிராம் ஈக்குவலன்ட்டு தானே, கிராம் ஈக்குவலன்ட் தானே இருக்குது, கிராம் ஈக்குவலன்ட் தான் கேட்டேன். இப்போ அது எனக்கு தேவையில்லை, எனக்கு டெஃபினேஷன் இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. நீங்கள் டெஃபினேஷன் எழுதிட்டீங்க, பட் கான்செப்ட்டு இப்போ பாரு எம்ஜிஓ இருக்கா. இப்போ மாஸ் என்னது, நம்மளோட ஃபார்முலா படி பார்த்தோன்னா மெக்னீஷியமோட மாசு 24, ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16. டெஃபினேஷன் படி என்னது, 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுறவங்க தான் என்னது நம்மளோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். அப்போ இங்கே 16 கிராமுக்கு 24 தேவைப்படுது. அப்போ 8 கிராமுக்கு எவ்வளோ தேவை, 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ண 24 கிராம் தேவை. அப்போ 8 கிராமை ரீப்ளேஸ் பண்ண எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் தேவை, 12 கிராம். சரியா, ரைட். இப்போ 12, இந்த 12 இங்கே வச்சுக்கலாம். இப்போ கவனிங்க, 12 Cl2 பொறுத்த வரைக்கும் ரைட்டா, 24 கிராம் ஆஃப் Cl2, 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 71 கிராம் ஆஃப் குளோரின் தேவைப்படுது. Cl2ல 71 கிராம். அப்போ என்னோட டெஃபினிஷன் படி என்ன கொடுத்துருக்காங்க, 35.5 கிராம் ஆஃப் குளோரினை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் டெஃபினிஷன். அப்போ 35.5 ரீப்ளேஸ் பண்ண எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் தேவை, 12 கிராம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் யாரை போட்டாலும் இந்த மெக்னீஷியமோட வேல்யூ 12 வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈக்குவலண்ட்டு. நீங்கள் யாரோட சேர்ந்தாலும் அந்த காம்பினேஷன் கோயிங் டு பி சேம். இங்கேயும் 12 கிராம் தான் காம்பினேஷனில் இருக்குது, இங்கேயும் 12 கிராம் காம்பினேஷனில் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் இருந்தாலும் சரி, அல்லது 2 குளோரின் இருந்தாலும் சரி. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டைன் மாஸ், இந்த மாஸ் அடிப்படையாக வச்சு தான் கம்பைண்ட் ஆகிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மெக்னீஷியமோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் என்ன, மெக்னீஷியமோட மாஸ் நம்பர் 24, மெக்னீஷியமோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் என்ன அப்படின்னா 12 கிராம். மெக்னீஷியமோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் என்னது, 12 கிராம். ரைட்டா, கிளியரா? ஸோ அதான் மேட்டர், அதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட்டு டிஃபைன்ட் as the number of gram equivalent of the solute. ஒரு சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், ஒரு சொல்யூட்டோட கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ, கிராம் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு present in 1 liter of the solution, 1 liter of the solution அல்லது வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனில் போட்டோன்னா வரக்கூடியது ஆன்சர். சரியா, ரைட். கண்டினியூ பண்ணுவோம். ஹாசினி, வில் கண்டினியூ இட் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ரைட்டா, வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட்? ஒரு லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேப்பர் ப்ரெஷருங்கிறது என்னது, whenever there is a equilibrium. ரைட்டா, whenever there is a equilibriumங்கிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். with the liquid at a given temperature, ரைட்டா, liquid at a given temperature. சிம்பிளாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் நான் வந்து வாட்டரை பாயில் பண்ணுறேன் அல்லது ஏதோ ஒரு சொல்யூஷனை ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா. அந்த வேப்பர்ஸ் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ண போகுது, க்ளோஸ்டு கண்டெய்னரில் உள்ள வேப்பர் ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க போதா, உள்ளே என்ன பண்ண போகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் ப்ரெஷர், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி ஈக்லிபிரியம் வித் த ப்ரெஷர் அவுட் சைட் த அட்மாஸ்பியர். அந்த கண்டெய்னருக்கு வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகே, இல்லை ஐம் டெல்லிங் த பாய்லிங் பாயிண்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா, நான் சொல்கிறேன் இங்கே வந்து வேப்பர் ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள், த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட். ரைட்டா, ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் லிக்விட் இருக்குது நம்மளுக்கு. ரைட்டா, அதில் இது வரைக்கும் லிக்விட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே நிறைய ப்ரெஷர் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா, there will be lot of pressure particles. இந்த pressure particles எல்லாமே என்ன அப்படின்னா the vapors above the liquid surface which is in equilibrium with the liquid at the given temperature. They are going to be in equilibrium with the liquid. கீழே இருக்க லிக்விடோட ஈக்குலிபிரியமா என்னது சார், புரியலை. இனிஷியலாக என்ன அப்படின்னா நான் ஹீட் பண்ணுறேன் அல்லது வாலட்டைல் லிக்விட் ஏதோ ஒன்று வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேப்பர்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. வேப்பர்ஸ் வெளியே வந்த வேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அதிகமான கைனடிக் எனர்ஜி இருக்குமா. லிக்விட்லேருந்து கேஸாக மாறினோடனே கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். கடன்னு ஜாலியாக அங்கே இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி ஓடுறப்ப இது மேலே போய் என்ன பண்ணுது, இதில் இடிக்குது, மேலே போய் இதில் இடிக்குது, இந்த பக்கம் திருப்பி வருது, கீழே வருது, மேலே வருது, இந்த பக்கம் போய் இடிக்குது, இந்த பக்கம் போய் இடிக்குது. இந்த மாதிரி இடிச்சு அதோட கைனடிக் எனர்ஜி குறைஞ்சி, அதோட கைனடிக் எனர்ஜி குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுது, இட் அகெயின் ஃபால்ஸ் பேக் டு த லிக்விட். இந்த மாதிரி என்ன பண்ணுறது, லிக்விடில் விழுந்தது. அப்போ
there is a one condition. ஒரு கண்டிஷன் ஒரு பர்டிகுலர் டைமில் கீழேருந்து வேப்பராக மாறுதில்ல, அதே டைமில் வேப்பர்லேருந்து லிக்விட் ஆகும். வேப்பராக போகியும் கீழேருந்து மேலே வேப்பராக போகுது, அதே சர்டன் டைம், அதே குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் மேலே இருக்க வேப்பர் லிக்விடாக மாறுது. தட் இஸ் கோயிங் டு பி யூக்லிபிரியம். ரைட்டா? அதுதான் கொடுத்துருக்காங்க, யூக்லிபிரியம். த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வேப்பர்ஸ் above the liquid. லிக்விடுக்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பர்ஸ் ப்ரெஷரை உண்டு பண்ண போது above the liquid surface, above the liquid surface, இதுக்கு மேலே இருக்க லிக்விட் சர்ஃபேஸ் மேலே இருக்க ப்ரெஷர் which is in equilibrium with the liquid. லிக்விடோட யூக்லிபிரியமில் இருக்கணும் at a given temperature is called vapor pressure. is called vapor pressure. அது பேர் தான் என்னது? வேப்பர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது பேர் தான் வேப்பர் ப்ரெஷர். அப்போ எது வேப்பர் ப்ரெஷர்னு புரிஞ்சுதா? ரைட். அடுத்து வாட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? இப்போ இந்த லெசனில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி இந்த லெசனில் இருக்க ப்ராப்ளம்லாம் டெய்லி கேப்சூலில் ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்து நேமிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டெய்லி கேப்சூல் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வி வில் ஸ்டார்ட் இட் அகெயின். டெய்லி கேப்சூல் நம்ம திருப்பி அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரியா? கவனிங்க. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தி கால் இட் அஸ் RLVP. RLVP. ஓகே. அடுத்து LVP எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் LVP? ஃபஸ்ட்டு எனக்கு LVPனா என்னன்னு சொல்லுங்கள். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரைட்டா? LVP. LVPனா என்னது? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஹவு வி வில் ஃபைண்ட் த லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? யார் யாரெல்லாம் சொல்யூஷன்ஸ் லெசனை நடத்துகிறப்ப கவனிச்சியோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் RLVP? RLVP வேணாம். இந்த ஹரி பையன் எங்கே இன்னைக்கு ஆளை காணோம்? RLVP வேணும். LVP லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு என்னது? எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. எப்போ வேப்பர் ப்ரெஷர் குறையும்? whenever we add நம்ம என்ன ஆட் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் குறையும்? எப்போலாம் நம்ம ஆட் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் குறையும்? யார் யாரெல்லாம் 4 மணிலேருந்து கிளாஸ் கவனிக்கிறேன்? வெரி குட். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன். அண்ட் சொல்யூஷனா? அண்ட் ஓகே, சொல்யூஷன் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ P0 மைனஸ் P இதானது? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரைட்டா? P0 மைனஸ் P. ரைட்டா? P0 மைனஸ் P இது லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருங்கிறது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் RLVPங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நத்திங் பட் XB. வாட் இஸ் XB? XBன்னு என்னன்னு சொல்லுங்கள். நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ஃபார்முலாலாம் பார்த்துக்கலாம். ரைட்டா? XBன்னா என்னது? XBன்னா என்னது? நாலு மணிக்கு அலாரம் வச்சிங்களா? ஆனால் தூங்கிட்டீங்களா? ஓகே. இல்லை மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குல, அதான் எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்கன்றதுக்காக கேட்டேன். சரி, வாட் இஸ் XB? விஷயத்துக்கு வாங்க. XBன்னு என்னது? moles of the soluta. Mole fraction of the soluta. Mole fraction of the solvent. Mole fraction of the solvent. Solvent oda mole fraction. Right? A da solute, B வந்து solvent. Right? இந்த XB is equal to P0 minus P divided by P0. இதுதான் என்னது? RLVP. Right? This is called RLVP. Right? This is called RLVP. சரி, இதே YB ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? What is this YB? YA YB னா என்னது? What is YA YB? YA and YB னா என்னது? YA and YB எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? What does it represent? YA and YB எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? YA and YB எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். YA and YB எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது? XBக்கும் YBக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ். இதுதான் கொஷின்ஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெரி குட், வெரி குட். போட்டி போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்றைக்கி என்னமோ வேறு லெவலில் இருக்கீங்களே. ஏன்னா ஸ்கூலில் நல்லா சொல்லி தந்துருக்காங்களா? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? ஹவ் யூ நோ திஸ்?
5 மணிக்கு தான் 5 மணிக்கு தான் கிளாஸ் 5 மணிக்கு தான் மேக்ஸ் கிளாஸ் தான் 4 மணிக்கு கெமிஸ்ட்ரி 5 மணிக்கு தான் ரைட்டா ஓகே மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட்டோ அல்லது சொல்யூட்டோ அல்லது சொல்யூஷனோ இன் வேப்பர் ஃபேஸ் ரைட்டா திஸ் இஸ் இன் வேப்பர் ஃபேஸில் வேப்பர் ஃபேஸ் சரியா ஓகே ரைட் ஸோ அப்போ பாரு இப்போ RLVP the relative lowering of vapor pressure defined as the ratio of lowering of vapor pressure to the vapor pressure of the pure solvent right lowering of vapor pressure என்னது P0 minus P ங்கிறது lowering of vapor pressure right daily capsule படிச்சீங்களா ஓகே ரைட் ஓகே ரைட் எக்ஸுங்கிறது லிக்விட் ஃபார்மில் ஒய்ங்கிறது வேப்பர் ஃபார்மில் இருக்குது சரியா கவனிங்க the relative lowering of vapor pressure is defined as the ratio of lowering of vapor pressure lowering of vapor pressure என்னது P0 minus P divided by to the vapor pressure of the pure solvent ஓட vapor pressure இது ரெண்டு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் we are going to call it as RLVP so RLVP is equal to P0 minus P divided by P0 சரியா அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரிஸ் லா ஹென்ரி தாத்தா என்ன சொன்னார் ஹென்ரி தாத்தாவோட லா என்ன அப்படிங்கிறது ஹென்ரி தாத்தா ஃபஸ்ட் என்ன சொன்னார் ஸ்டேட்ஸ் தட் த பார்ஷியல் ப்ரெஷர் P of the gas in vapor phase directly proportional to the mole fraction X partial vapor pressure is directly proportional to mole fraction of the gaseous solute in the solution at lower concentration right சரியா கவனிங்க ரைட்டா என்ன கொடுத்திருக்காங்க this law states that the partial pressure of the gas in vapor phase vapor phaseல இருக்கக்கூடிய கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் கரெக்டு தானே ப்ரெஷருங்கிறது கேஸுக்கு தான் ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதோட பார்ஷியல் ப்ரெஷர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த gaseous solute in the solution at lower concentration எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது வேப்பர் ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது எவ்வளோ மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது எங்கள் லிக்விட் ஃபார்மில் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது ரைட்டா ஓகே ஹரி என்னாச்சு தூங்கிட்டியா ஓகே என்னது 10th சாப்டர் ஆக்சுவலாக நம்ம நேற்று பார்த்துருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு இல்லை இன்றைக்கி தான் 9th அப்போ நாளை காலையில் தான் 10th ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி பாதியில் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக 10th சாப்டர் ஆரம்பித்து பாதியில் போய் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆமாம் ரைட் ஆமாம் 10th சாப்டர் ஆரம்பித்து பாதியில் இருக்குது we will continue it ரைட்டாக அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் P solute is directly proportional to X solute in the solution P solute is equal to அப்போ directly proportional எடுக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா KH ஸோ KHங்கிறதா ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்டு X solute mole fraction of the solute Henry's constant vapor pressure of the solute ஸோ இது எல்லாத்தையும் இதையும் நீங்கள் எழுதணும் ரைட்டா வெறும் இதை மட்டும் எழுதிடாத ரெப்ரசன்டேஷன் யார் என்னென்னன்றதையும் எழுதிருங்க நான் 2 நாள் லீவ் போட்டேன் ஆக்சுவலாக முந்தானே என்ன நினச்சி தெரியுமா 2 லைவுக்கு லிங்க் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி லைவ் தான் ஷெடியூல் ஆகிருந்துச்சு மேக்ஸ் லைவ் ஷெடியூல் ஆகலை பட் மேக்ஸ் லைவ் வந்து அது மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு ஷெடியூல் பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க பட் ஆனால் லிங்க் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கும் ஒரே லிங்க்கில் பேஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கொடுக்குற லிங்க் ஸோ மேக்ஸிமம் அஸ் யூஷுவலாக அவங்க பேருக்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அதில் இருக்கிறது கெமிஸ்ட்ரி லிங்க் அப்படின்னு ஸோ அப்போ மேக்ஸ் மேம் வந்து என்ன அப்படின்னா அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க சரி அதுக்கப்புறம் எப்படியாவது யாரையாவது எழுப்பி க்ரியேட் பண்ணிக்கலான்னு பார்த்தா க்ரியேட் பண்ணவே முடியலை நேற்று என்னாச்சு அப்படின்னா நேற்று கரெக்டாக தனித்தனியாக க்ரியேட்லாம் பண்ணியிருந்தாங்க பட் கெமிஸ்ட்ரி வீடியோ வந்து ப்ரைவேட்டில் இருந்துச்சு ஸோ அது பப்ளிக்கில் இல்லை எனக்கு தெரியுது பட் ஆனால் உங்கள் யாருக்கும் காட்ட மாட்டேங்குது அந்த ஒரு விஷயத்தினால என்ன அப்படின்னா நேற்று லைவ் நடத்த முடியல பட் பரவாயில்ல இன்றைக்கி எல்லாமே செக் பண்ணி நைட்டே மெசேஜ்லாம் பண்ணிட்டாங்க கரெக்டாக இருக்குது சார் இன்றைக்கி தப்பே ஆகாது அப்படின்னு அதனால்
செகண்ட் மிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 10th லெசன் பெய்ட் பேட்சில் வரும். ரைட், ஸ்டேட் ரவுல்ஸ் லா 5 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின். ரவுல்ஸ் லா obtain the expression for the lowering of vapor pressure when non-volatile solute is dissolved in the solvent. ரைட்டா, நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, in an ideal solution the vapor pressure of the solution is decreased when non-volatile solute is dissolved. கரெக்ட் தானே? வேப்பர் ப்ரெஷர் குறைய போகுது எப்போலாம் நம்ம நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண போகிறோமோ. நான் வாலடைல் சொல்யூட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா dissolved in solvent, right? Solution is decrease, vapor pressure குறைய போகுது. கரெக்டா? டென்த் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. நேற்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா? ஓகே, சாரி ஃபார் தேட். ரைட்டா, டேய் 10th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம்டா. இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம்ல, நாளைக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது ஒரு நாள் நைட்டு எக்ஸ்ட்ரா செஷன் வச்சுக்கூட முடிச்சிடலாம். 10th இன்னும் உனக்கு ஒரு ஹாஃப் முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் ஒரு சில தானே இருக்குது, முடிச்சிடலாம். புக் பேக்கு கவலையப்படாத, கடன்னு முடிச்சிடலாம். இப்போது இதோட கண்டிஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? நம்ம நான் வாலடைல் சொல்யூட்டோட வேல்யூ இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோ. என்னென்னலாம் இருக்குது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் அல்லது சொல்யூட். ரைட்டா, ஒவ்வொன்றா எழுத போகிறோம். ரைட்டா, டேக் இட் அஸ் XB as the solute. ரைட்டா, XB-யை சொல்யூட் எடுத்துக்கோ. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட்னா என்னது? யாரில் கரைக்கிறோமோ அவங்க XA. அடுத்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டை XBன்னு எடுத்துக்க போகிறோம். வேப்பர் ப்ரெஷர் அப்படியே பியூர் சால்வெண்ட்டுக்கு P0, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்தது P. P0க்குனா பியூரு, Pனா சால்வெண்ட். ரைட்டா, Pனா சொல்யூஷன், Pங்கிறது சொல்யூஷனுக்குரியது, P0ங்கிறது பியூருக்குரியது தான் P0 அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? As the solute is non-volatile, the vapor pressure of the solution is only due to the solvent. Solute and non-volatile. நிறைய பசங்க என்ன அப்படின்னா இந்த டெரிவேஷன் எழுதுறேன் டேரெக்டாக என்ன அப்படின்னா இதுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து ஆரம்பிக்காத அல்லது இதுலேருந்து ஆரம்பிக்காத. we have to write this sentence also. இந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதினா தான் இதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வரும். this is very very important. ரைட்டா? ஓகே, so therefore the vapor pressure of the solution will be equal to the vapor pressure of the solvent. அப்போ என்ன ஆயிடுச்சு? solute particle கண்டிஷன், solute particle வேல்யூவே கிடையாதுல்ல, solute particle நம்மளுக்கு கிடையாது. அப்போ solute இல்லை அப்படின்னா வெறும் சால்வெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். ஈவன் தோ நம்மளுக்கு சொல்யூட் நம்ம கரைச்ச பொருள் உள்ளே இருந்தாலும் அதுலேருந்து வேப்பர்ஸே வரவே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷரும் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ பாருங்கள், PA இஸ் ஈக்குவல் டு P0A. ரைட்டா, PA இஸ் ஈக்குவல் டு P0A. வேப்பர் ப்ரெஷர் இல்லை PA தான் பியூர் இல்லை, தனியாக இருக்கட்டும். ரைட்டா, ரவுல்ஸில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா vapor pressure of the solvent over the solution is equal to the product of its vapor pressure in the pure state and its mole fraction. ஹென்ரி லா மாதிரியே நம்மளோட ரவுல்ட்ஸ் லால ஃபார்முலா என்னது? PA is equal to P0A XAங்கிறதா ஃபார்முலா. ரைட்டா, P0A XAங்கிறதா ஃபார்முலா. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? P0A XAங்கிறதா நம்மளோட ஃபார்முலா. அப்போ PA is equal to P0A XA போட்டாச்சு. இதுக்கடுத்து என்னடா, ஐயோ பாதியிலே முடிஞ்சு போச்சுடா. இதுக்கப்புறம் நம்மளே சால்வ் பண்ணலாம். ரைட்டா, P ஈக்குவல் டு P0A XA. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ P0A XB minus 1 போடணுமா? XB minus 1 போடணுமா? கரெக்டா? ஃபோர்டீன்த் லெசன் செகண்ட் மிட்டம் இருக்கா என்ன உங்களுக்கு? 14th லெசன் செகண்ட் மிட்டம் இருக்குன்னா சொல்லு, நம்ம என்ன பண்ணலாம்? நைட் ஸ்டடியில் முடிச்சிடலாம். போன வாரம் ஒரு நைட் ஸ்டடி பார்த்தோம்ல, இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு நைட் ஸ்டடி வச்சுக்கலாம். ரைட்டா, ட்ரை பண்ணுவோம். வெல் ட்ரை இட் அவுட்.
நான் எழுதியிருக்கேன் ரைட்டா? இதுக்கடுத்து என்னடா பண்ணுறது? இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? வாட் டு டூ நெக்ஸ்ட்? எக்ஸ்பி வர மாதிரி பிரிக்கணும். எக்ஸ்பி வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா இது இங்கிட்டு போங்க, இது இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா ரைட், ஓகே. P0A XB is equal to P0A minus P. அப்போ XB is equal to P0A minus P divided by P0A. கரெக்டா? ஓகே. இதான் என்னது? RLVP. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் RLVP. RLVP வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இஸ் தட் கிளியர்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரியா? 14th லெசன் வேறு இருக்கா? ஐயோப்பா இருக்குது, நிறைய பேருக்கு இருக்கா? சரி 14th லெசன் முடிச்சிடலாம். பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். P0A XB equal to P0A minus P divided by P0A. This is RLVP. ஓகேவா? இதுதான் RLVP. இது வரைக்கும் செய்யணும். இங்கே நான் அதில் பாதி தான் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடு ஏதோ மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்? ரைட்டா? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் டஸ் இட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்டை பொறுத்து இருக்க போதா அப்படின்னு. மொலால் டிப்ரெஷன். மொலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் என்னது? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்டுங்கிறத KFன்னு சொல்லலாம். ரைட்டா? KF, molar depression constant. What is molar elevation constant? Molar elevation constant என்னது? molar elevation constant என்ன வரப்போகுது? ஸோ பாருங்க, m is equal to 1 இருக்குன்னு எப்பயுமே. ரைட்டா? டெல்டா TF is equal to KFன்னு வந்துடும். ரைட்டா? டெல்டா TFன்னு என்னது? டெல்டா TFன்னு என்னது? டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, அதோட கான்ஸ்டன்ட் KF அப்படிங்கிறது. KB, yes, KB is the elevation. அதாவது மொலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்ங்கிறது KB. நம்ம பாய்லிங் பாயிண்ட் புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இஸ் வெரி குட். நானும் சொல்கிறேன், ஹரி டைப் பண்ண புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இஃப் KF is equal to the depression freezing point for 1 molar solution, no, it does not depends on the nature of solute. ரைட்டா? நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை பொறுத்து கிடையாது, நம்பர் ஆஃப் சொல்யூட்டை பொறுத்து தான் இருக்குது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இந்த வேல்யூ எழுதியாச்சு. வாட் இஸ் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்? KF தான் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் KF is equal to the depression freezing point for 1 mole of solution. 1 mole of solution இருக்கப்ப KF is equal to the depression freezing point. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, does it depend on the nature of solute? சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்து கிடையாது, சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை பொறுத்தா இருக்குது. நிறைய சொல்யூட் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்டில் சேஞ்சஸும் நிறையா இருக்க போகுது. ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், அது வந்து கிரையோஜெனிக் கான்ஸ்டன்ட், கிரையோஸ்கோபிக். ரைட்டா? புலியோஸ்கோபிக், கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். கிளியர். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆஸ்மோசிஸ்? ஆஸ்மோசிஸ்னால் என்ன அப்படின்னு. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்னது? ஸ்பான்டேனியஸ்னால் என்னெல்லாம் உங்கள் மைண்டில் ஞாபகம் வரணும்? வாட் ஆர் த திங்ஸ் that has to be come to your mind when you see the word spontaneous? By which the solvent molecules, right? Solvent molecules passes through the solvent ella pass aga podhu, right? Semi permeable membrane from a solution of lower concentration. சரியா? எப்பயுமே higher to lower வரும், but osmosis ல பாத்தீங்க அப்படின்னா lower to higher concentration, that is important. Right? At the same time, okay. Spontaneous na at the same time, spontaneous process என்னது? happening suddenly, done by itself. ஓகே, வேறு என்ன ஞாபகம் வரலாம்? சரி, நீங்கள் சொன்னதான் ரைட் தான், எல்லோரும் சொன்னது ரைட். வேறு என்ன ஞாபகம் வரலாம்? இன்னும் என்ன ஞாபகம் வரலாம்? வாட் ஆர் த திங்ஸ் இஸ் கம்மிங் இன் யோர் மைண்ட் whenever you see it is a spontaneous process? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு சொன்னால் வேறு என்னென்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கு, ஹேப்பனிங் சடன், டன் பை இட் செல்ஃப். வேறு அவ்வளோதான் ஞாபகம் வருது. வேறு எதுவும் ஞாபகம் வரலையா? இன்னும் என்ன ஞாபகம் வருது? மெயினான விஷயம்
இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களோ அல்லது சாதாரணமாக படிக்கிறவங்க சொல்லலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறீங்க, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம். நீங்கள் என்னோடய சோல்ஜர்ஸ் இப்படி ஆன்சர் பண்ணலாமா? வேறு என்னது? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தெர்மோடைனமிக்ஸ், க்ளூ வேர்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வச்சு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு சொல்லுவோம்? எஸ், ∇g is equal to 0. ரைட்டா? கட்டுக்கு அடங்காமல் இருக்குமா? ரைட், ஓகே, அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ∆g is equal to நெகட்டிவில் இருக்கணும். ∆g is equal to நெகட்டிவில் இருக்கணும். wherever, whenever and wherever the ∆g value நெகட்டிவில் இருக்கோ அவங்க எல்லாருமே என்னது? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். if ∆g value is negative then the process is spontaneous. ∆g value எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது என்னது? ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக தனிச்சியாக அது பாட்டுக்கு நடக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே நடந்துடும். என்ன நடக்க போகுது? சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் passes through the semi-permeable membrane from a solution of lower concentration. lower concentrationலேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் பக்கம் என்ன பண்ண போகுது? போகுது அப்படிங்கிறத விஷயம். சரியா? ரைட், கிளியர். டிஃபைன் டேர்ம் ஐசோடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக் சொல்யூஷன் என்ன? Two solutions having same osmotic pressure at a given temperature are called isotonic solution. ரைட்டா? ஐசோடானிக். இதில் இன்னும் 2 வார்த்தை இருக்குது. ஐசோடானிக் சொல்யூஷன் மாதிரி இன்னும் 2 இருக்குது. அதில் ஒரு சில தான் நம்ம கை ஊறி போகிறது. நம்ம கை ஊறி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னோடய ப்ரெஷரிங், என்னோடய தண்ணியோட ப்ரெஷரும் என்னோடய கையில் இருக்க ப்ரெஷரும் வித்தியாசம் இருக்குது. மாவடு ஊறுகாய் படித்தோமா? நம்ம மாவடு ஊறுகாய் படித்தோமா? ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஐசோடானிக் சொல்யூஷன். ரைட்டா? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷனா? டெஃபினிஷன் ரைட்டா தப்பா? லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் தான். என்னடா திடீர்னு கன்ஃபியூஷன்? அது இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். கரெக்டு தானே? கரெக்டு தான். லோவர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன். திடீர்னு ஏன் ராஜுக்கு இப்படி ஒரு டவுட்டு? ஏண்டா ஆஸ்மாசிஸ்னா அதான் டேஸ்ட்டாக இருக்கும். எஸ், மாவோட டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டு தான். சரி, இது கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போடானிக், அதுக்கப்புறம் ஹைப்பர்டானிக்னு இருக்க போகுது. இட்ஸ் வெரி குட். யார் ஹைப்போடானிக்? தானியா. குட். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஐசோடானிக். ஐசோனா சேமாக இருக்க போகுது. ரைட்டா? பயாலஜியில் ஆஸ்மோசிஸ்க்கா ஹையர் டு லோவர் படித்த? பயாலஜியில் ஆஸ்மோசிஸ்க்கா? பயாலஜியில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் படித்தேன். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் ஹையர் டு லோவர். ரிவர்ஸ் வந்து ஹையர் டு லோவர். பட் இது வந்து ஆஸ்மோசிஸ்னால் லோவர் டு ஹையர் தான். Two solution having same osmotic pressure at a given temperature are called isotonic solution. Osmotic pressure ஈக்குவலாக இருக்கணும். எப்பயுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லப்படும். அடுத்த, யூ ஆர் ப்ரொவைடட் வித் அ சாலிட் ஏ. ஒரு சாலிட் கொடுத்துருக்க, ப்ரொவைடட் வித் அ சாலிட் ஏ அண்ட் 3 சொல்யூஷன் ஆஃப் ஏ டிசால்வ்ட் இன் வாட்டர். ரைட்டா? ஏ வச்சு 3 சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று சேச்சுரேட்டட், சரி ஏதோ நீங்கள் ஆஸ்மோசிஸ்னால் லோவர் டு ஹையர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து 3 சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சேச்சுரேட்டட், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட். இந்த 3 சொல்யூஷனையும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அந்த சால்ட்டு டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அது என்னது? அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இட் கேன் டிசால்வ் சால்ட் இன் அடிஷன் டு இட். ரைட்டாக? இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு நிறையா சால்ட்டு போட 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 என்ன நடக்க போகுது? சால்ட்டு போட்டோம் அப்படின்னா இட் கேன் டிசால்வ் சால்ட் இன் அடிஷன் ஆஃப் இட். அதே இது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபர்தர் சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ், பட் சாலிபிலிட்டி கேன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஹீட்டிங். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா நார்மலாக கரைக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? கரைக்கலாம். ரைட்டா? அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டடை பொறுத்த வரைக்கும் சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஈவன் ஃபர்தர் ஹீட்டிங். நீங்கள் ஹீட் பண்ணாலும் சாலிபிலிட்டி ஆகாமல் கீழே அப்படியே ப்ரெசிபிடேட்டாக கிறிஸ்டல்ஸாக மாறி உட்காந்துரும் பார்த்திங்க. அதுதான் சூப்பர் சேச்சுரேட்டட். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதால் எதுவுமே பண்ண முடியும். ஹீட் பண்ணி கொஞ்சம் கூட கரைக்க முடியும். ஹீட் பண்ணியும் கரைச்சி அதுக்கப்புறமா நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கரையவே கரையாது. தட் ஸ்டேட் இஸ் கால்ட் சூப்பர் சேச்சுரேட்டட். அப்போ இந்த மாதிரி 3 டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம யார் யார்
என்னென்ன சொல்யூஷன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்டா? அடுத்து எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் என்ன கனெக்ஷன் கேட்குறாங்க. ரைட்டா? வாட் இஸ் த ரிலேஷன்? டெல் மீ சாலிட் ஒரு சாலிட் சொல்யூட். ரைட்டா? ரைட்டா? ஒரு சாலிட் சொல்யூட், சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். சாலிடு சொல்யூட்டை ஒரு லிக்விட் சால்வெண்ட்டில் போட்டிருக்கேன். நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சாலிபிலிட்டி என்ன ஆகும்? சாலிபிலிட்டி என்ன ஆகும்? சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்களே. இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு. உனக்கு தெரியும். நான் இப்படி ஒரு கொஷின் கேட்டேன்னா அதுக்கு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஜென்ரலாக அப்படி, அதாவது இந்த கொஷினை விட்டுட்டு வெளியே போய் கேட்குறேன். அப்போ அதில் என்ன பண்ணணும்? கவனம் ஆன்சர் நல்லா யோசி, திரும்ப யோசி. அகெயின் ஐ எம் கிவிங் யூ அ டைம். சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டியில் என்னது? there is going to be no increase or decrease. சாலிட் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும்? சாலிடுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன கனெக்ஷனு? சாலிடுக்கும் ப்ரெஷருக்கும் நோ கனெக்ஷன். there is going to be no change. அந்த இடத்துல சேஞ்சே இருக்க போகிறதில்ல. ப்ரெஷரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ப்ரெஷர் cannot influence. கரெக்டு தானே? ரைட். அப்ளிகபிள் டு ஒன்லி கேஸ். கேஸுக்கு மட்டும்தான் ப்ரெஷர் அப்ளிகபிள். கேஸ் அண்ட் லிக்விட் சால்வெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண நிறைய சாலிபிலிட்டி இருக்கும். கரெக்டு தானே? மறந்துட்டிங்களா? சரியா? சாலிபிலிட்டியில் என்னது இந்த இடத்துல? நோ சேஞ்ச் வரப்போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் என்ன சம்பந்தம்? த சேஞ்ச் இன் ப்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் எனி சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஆன் சாலிபிலிட்டி ஆஃப் solid and liquid as they are not compressible. நான் சொன்னதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்டா? ரைட்டா? நான் சொன்னதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கவனிச்சியா? அப்போ என்னது? சேஞ்ச் இன் ப்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட் ஆன் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். தே ஆர் நாட் கம்ப்ரெசிபிள். லிக்விட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே என்ன சாலிபிலிட்டியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க போகிறது, சேஞ்சே ஆக போகிறதுன்னு கூட சொல்லலாம். ஹவவர் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ், ரைட்டா, generally increases with increase in pressure. pressure increase பண்ண increase ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. இந்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லுங்கள். ரைட். ஸோ இப்போ எனக்கு ப்ராடக்ட் நிறையா கிடைக்கணும். ப்ராடக்ட் அதிகமாக வேணும். நான் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் ஹாஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? ப்ரெஷர் ஹாஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? இன்க்ரீஸ்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை சொல்லணும், டிக்ரீஸ்னு சொன்னாலும் அதுக்கு காரணத்தை சொல்லணும். சரியா? ஜென்ரலாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ச்சாட்லியர் பிரின்சிபல் படி whenever the equilibrium is disturbed, ரைட்டா, ஈக்குலிபிரியமை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும்? திருப்பி சரியாயிடும். அப்போ திரும்ப இது வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஈக்குலிபிரியம்லேயே இருக்கும். அப்போ என்னோடய அவுட்புட் கம்மியாக கிடைக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ச்சாட்லியர் பிரின்சிபல் படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பக்கத்தில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ், ரைட்டா, எந்த பக்கத்தில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த பக்கத்தில்
நமக்கு என்ன நடக்குமா, ப்ராடக்ட் ஈக்குலிபிரியம் will shift towards that side, reaction will towards that side. எந்த பக்கம் நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் தானே அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா தனித்தனியாக இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சரியா, அந்த மாதிரி நம்ம கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். The increase in pressure will shift the equilibrium in the direction which will reduce the pressure. Therefore, more gas molecules dissolve in the solvent. ரைட்டா, அப்போ என்ன பண்ண போகுது, நிறைய கேஸ் மாலிகூல் டிசால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து, if pressure increases, solubility of the gas also increases. இந்த பாயிண்ட்டை கூட எழுத தேவை, டேரெக்டாக இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதினாலே போதுமானது. அவங்க லீ சாட்லியர் பிரின்சிபல் பற்றிலாம் கேட்கவே இல்லை. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி வந்து ப்ரெஷரை பொறுத்து எப்படி இருக்கும். சாலிட் அண்ட் லிக்விடில் there is no compressibility, so no change in solubilityயில் பெரிய அளவு மாற்றம் இருக்க போகிறதில்ல. கேஸில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. எஸ், வெரி குட் ரோஸ், கரெக்ட். ரைட்டா, கிளாஸ் ப்ராப்ளம் ஆரம்பித்தா முடிஞ்சிடும், அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. நம்ம ப்ராப்ளம் தனியாக பார்த்துடலாம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் இந்த சாப்டரில் புக் பேக் ப்ராப்ளம் நடத்தலையோ, வெறும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நடத்திருக்கேன், புக் பேக் ப்ராப்ளம் நடத்தலை. ஸோ புக் பேக் ப்ராப்ளம் நம்ம தனியாக பார்த்துடலாம். சரியா, ஓகே. ஸோ வி கேன் எண்ட் இட் ஹியர். இன்னும் 15 minutes இருக்குது, பட் இன்றைக்கி நம்ம சீக்கிரமே முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இன்னும் இந்த ஆஸ்மாசிஸ் பிரச்சனை முடியலையா? ஆஸ்மாசிஸ் என்ன ஆச்சு, ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? அப்படி வராது. அது எப்படி ஃபிசிக்ஸில் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று, பயாலஜியில் ஒன்று வரும்? அவ்வளோ சின்ன ஆஸ்மாசிஸ்னாலே லோவர் டு ஹையர் தானே. நைட் கிளாஸ் எப்போ? நான் இந்த வாரம் 10th ஸ்டாண்டர்டுக்கு வைப்போன்னு நினச்சேன், அவங்களும் கேட்டுகிட்டு இருந்தானுங்க. ஸோ பார்க்கலாம், 10th ஸ்டாண்டர்டுக்கு சனிக்கிழமை வச்சோன்னா உனக்கு ஃப்ரைடே ஓகேவா? ஃப்ரைடே நைட் அப்போமா? ஃப்ரைடே நைட்லாம் ஸ்கூலுக்கு போகணும்ல அடுத்த நாள், ஏன்னா we will check it out. சரியா, பார்க்கலாம் என்னென்னு. we will discuss it. நீ என்ன சொல்கிற? வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன்? நைட் கிளாஸ் என்ன சொல்கிறேன்? நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு வைப்போன்னு நினச்சேன் இந்த வாரம். ஒரு வாரம் அவனுக்கு, ஒரு வாரம் அவனுக்கு. 14th லெசன் வேணுமா? கூகுளில் ஹைட்டில் ஒன்று தான். கெமிஸ்ட்ரி புக்கில் என்ன இருக்குது? ஆஸ்மோசிஸில் எப்போனாலும் ஓகேவா? ஃப்ரைடே 12 மணி வரைக்கும் எப்படா இருப்பீங்க? நம்ம புக்கில் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது. நம்ம புக்கில் மெனி பயாலஜிக்கல் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் போட்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடே நைட் வைங்களா? லோ டு ஹை தான் நம்ம புக்கில் இருக்குது. கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் கேட்டால் லோ டு ஹை எழுது, பயாலஜி எக்ஸாமில் கேட்டால் ஹை டு லோ எழுது. ஆஷா மேம் வரப்போ ஒரு தடவை அவங்ககிட்ட கேட்டுக்கோ. சரியா, ஃப்ரைடே சரி பார்ப்போம் என்னென்ன ஃப்ரைடே நம்ம வைக்கலாம் அப்படின்னு. நாட் ஷுர். 12:30 தூங்கி 5 மணிக்கு எழுந்திச்சிட்டிங்களா? சரி, ஓகே, சரி பார்க்கலாம் என்னென்ன. வில் டிஸ்கஸ் அட். ரைட்டா, ஓகே. மண்டே இருக்கா? மண்டே எக்ஸாமா? சரி, ஓகே. மண்டே எக்ஸாம்னா அதுக்கு படிங்க கீர்த்தி. யூ ஜஸ்ட் ஸ்டடி ஃபார் தட். ஓகே, சரிப்பா. ரைட், நான் ஐ எம் லீவிங். டாடா, பாய், சி யூ. ஃப்ரைடே நம்ம என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா, ஃப்ரைடே என்ன அல்லது சாட்டர்டே என்ன நான் முடிவு பண்ணுறேன். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி தேர்ஸ்டேவா? இன்றைக்கி தானே தேர்ஸ்டே. இன்றைக்கி தேர்ஸ்டேவா வெனஸ்டேவா? இன்றைக்கி தேர்ஸ்டே ஆகிடுச்சு. சரி, அதனால் வி வில் டிஸ்கஸ் இட். ரைட்டா, நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நைட்டா அல்லது நாளானிக்கு நைட்டா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் வைக்கலாமா என்னென்று நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நேற்று நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் நம்மளோட மிஸ் ஆகிடுச்சு. அது ஈக்குவேட் பண்ணணும். ஸோ வி வில் பிளான் இட், ஐ வில் டிஸ்கஸ் இட், ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பாய், சி யூ.